ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் பார்ட்ஸ் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பார்ட்ஸை வந்து நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக நசுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 2 பட்டை வந்து தனியாக இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 அதையும் வந்து இதிலேயே சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்தால் சிக்கன் பார்ட்ஸு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்து வந்த சிக்கன் இதில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா வத்தனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்குனா ஒரு சூப்பரான சிக்கன் பார்ட்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.